வணக்கம் பிரியமானவர்களை, விசுவாசிக்கிறவங்களை தேவன் ஆசீர்வதிக்கட்டும், மேலும் வழி நடத்தட்டும். ஏன் விசுவாசிக்கிறவர்களே? ஏன்னா எல்லா மக்களும் தங்களுடைய வாழ்க்கையின் மீது பதில்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவரா இந்த இடத்துல இருக்காங்க. இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே பல பதில்களை, பல தேவைகளை நாம் நிறைவேற்றிக் கொள்ள தொடர்ந்து போராடுகிறவரா இந்த இடத்துல இருக்கிறோம். அப்போ விசுவாசம் அப்படின்ற ஒரு காரியம் எங்கிருந்து வருகிறது? என்னுடைய வாழ்க்கையிலே இனியும் நான் சந்தித்துக் கொண்டிருக்கிற நிலையை ஏற்றுக்கொண்டவனாய் வாழ விரும்பவில்லை என்கிற ஒரு தீர்மானம் தான் அந்த விசுவாசத்தினுடைய செயலாய் மாறுகிறது. நீங்க உங்க வாழ்க்கை இருக்கிற பிரகாரம் சகித்துக் கொள்றீங்களா? உங்களால எதை பெறணும்னு விரும்புறீங்களோ அதை பெற முடியாத ஒரு வாழ்க்கையை ஏற்றுக்கொள்கிற ஒருவரா இந்த இடத்துல இருக்கீங்களா? அப்போ விசுவாசமும் இல்லை. என விசுவாசம் நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயம். எதை நீங்க விரும்புறீங்களோ, எதை நீங்க கைப்பற்ற விரும்புறீங்களோ, எது தேவனுடைய வாக்கு தத்தமா இருக்கோ அதை பெறறதுக்கு நீங்க போராடுகிற முதல் செயல் விசுவாசம் இருந்து தொடங்குகிறது. சோ இப்ப இந்த காரியத்துல விசுவாசிக்கிற உங்களுக்கு தேவன் உதவி செய்யணும்னு சொன்ன அநீதி இந்த நாட்கள் தொடர்ந்து நாம் இந்த இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் உங்க வாழ்க்கையை நீங்க சோதித்து பார்க்கிறவராய் சோதித்திருந்தால், அல்லது உங்க வாழ்க்கையை நீங்கள் இந்த இடத்தில் சோதிக்கிறவராய் இருந்தால் அநீதியில் இருப்பதை கண்டறிந்திருக்கிறீர்கள்? எதை குறித்து நீங்க சொல்றீங்க? நீங்க அதை உடையவராய் இருந்திருக்கணும், ஆனா அது உங்களுக்கானதா இல்லை. ஒரு அருமையான திருமணத்துக்காக விரும்பினையும், ஆனா உங்க திருமணம் பிரச்சனைக்குரியதா இருக்கும். நீங்க பிள்ளையை அந்த வலியின் வேதனையோடு பெற்றெடுத்தீங்க. என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடையவர்களாய், என் பிள்ளைகள் என்று பெயரை சொல்லி பெருமை பாராட்டுகிறவராய், ஆனா இன்னைக்கு உங்களுடைய மகன், மகளுடைய செயல் அவமானத்தை, வலியை உங்களுக்கு கொண்டு வருகிறது. நீங்க சிறந்த தாயாய், சிறந்த தகப்பனாய் இருக்க விரும்பினீங்க, ஆனா உங்க பிள்ளைகள் இன்று நீங்க ஒரு மோசமான தாயாக இருக்கிறவராய், மோசமான தகப்பனாய் இருக்கிறவரை போல காண்பிக்கிறார்கள். உங்களுடைய பண வாழ்க்கை சிறந்ததா இருந்திருக்கணும், ஆனா தரித்திரமானதா இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கும். எத்தனை பேர் இது என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு நீங்க சொல்றீங்க? மன்னிச்சுக்கோங்க, இதுதான் உங்க பலருடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை பிரச்சனைக்குரியதா, தற்கொலையை குறித்து எத்தனை பேர் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? இந்த நேரம் நீங்க எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கை அழித்துக் கொள்ளக்கூடிய சிந்தனை உடையவராய் இந்த இடத்துல இருப்பீங்க? ஆனா மக்களை கவனியுங்கள், நீங்க எடுக்கிற ஒரு தவறான முடிவு உங்களுடைய வாழ்க்கையை இந்த இடத்தில் முடிக்கலாம், ஆனால் பிரச்சனையை முடிக்காது. சொல்ல போனால் நீங்கள் அப்படியான முடிவிலை இந்த நகர்வீர்களானால் உங்களுடைய ஆத்துமா அக்னி கந்தக கடலிலே தள்ளப்படும். நீங்க அதை இந்த இடத்துல விரும்ப மாட்டீங்க நான் நம்புறேன். எனவே உங்களுடைய தவறான முடிவை ஓர எடுத்து வச்சுட்டு எதை சரியான செய்யணும் அந்த காரியத்தை குறித்து யோசிங்க. இதுதான் இந்த நேரம் நீங்க பார்க்க போறீங்க. இந்த பெண்மணியினுடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படியாக இந்த இடத்துல நுழைதார், மேலும் எப்படியாக வேலை செய்தார். தன்னுடைய சரீரத்திற்காய், தன்னுடைய குடும்பத்திற்காய், இவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காய் தேவன் எப்படி உதவி செய்தார். மேலும் எல்லாவற்றுக்கும் மேலாய் விசேஷமாய் பரிசுத்தாவியானவருடைய பிரசன்னத்தை பெற இவர் இந்த விருப்பத்தை எப்படியாய் காண்பித்தார், அவருடைய ஆவியினாலே எப்படியாக இந்த நிரப்பப்பட்டார். நான் பேசுவதற்கு முன்பாகும் தேவன் இந்த நாள் உங்களுக்காக வைத்திருக்கிற இந்த முழு விளக்கத்தை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு முன்பாக இந்த நபர் இந்த எல்லா பதில்களை எப்படியாக பெற்று இன்று உங்களுக்கு முன்பாக சாட்சியாக இருக்கிறார். சாட்சியை கூர்ந்து கவனியுங்கள். சாட்சிக்கு பிற்பாடு மீண்டும் இணையலாம். இதனுடைய விளக்கத்தை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்கான பதிலாய் பெற முடியும் என்பதை புரிந்து கொள்ள தேவன் விரும்புகிறதை எங்களோடு இணைந்து கற்றுக்கொள்ளுங்கள். சாட்சியை பாருங்கள். வணக்கம், என் பேர் ஷீலா. நான் பெருங்குளத்தூர்ல இருந்து வரேன். திருமணத்தின் மூலமா தான் இந்த ஆலயத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு திருமணத்துக்கு முன்னாடி நான் வேற சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். மத ரீதியான ஒரு நபரா இருந்தேன். எனக்கு 22 வயது ஆகும்போது என்னுடைய அப்பா இறந்துட்டாரு. எனக்கு எல்லாமே அப்பாங்கிறது தான். அப்பா பொண்ணு, அவர் கூடயே இருப்பேன். எல்லாமே எனக்கு சிறந்ததா என்னுடைய அப்பா பண்ணுவாரு. திடீர்னு அவருடைய இழப்பு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னை ரொம்ப பாதிச்சிருது. நான் அவர் இறந்து எங்க வீட்டு பின்னாடி தான் கல்லறை இருக்கும். நான் கல்லறையில படுத்து தூங்குவேன். எனக்கு அது வீடு மாதிரி, அவர் மேல படுத்திருக்கிற மாதிரி ஃபீலா இருக்கும். எனக்கு அதுல இருந்து வர முடியல. அப்போ எனக்கு அலைன்ஸ் பாக்குறாங்க, திருமணம் இதுக்கானது எல்லாமே பார்க்கும்போது திடீர்னு எனக்குள்ள ஒரு பயம். என் வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்க்கை துணை எப்படி இருக்கும்ங்கிறது. எனக்கு அப்பா இருந்தா சிறந்ததா பண்ணியிருப்பாரு. இப்ப அப்பா இல்லையே, உறவினர்கள் பண்ணி வைக்கிறது அப்படி இருக்குமாங்கிற ஒரு பயம் எனக்குள்ள. நான் அப்ப முடிவு பண்ணேன், நான் முழங்கால் போட்டு தேவன்கிட்ட கேட்பேன், தேவனே எனக்கு எனக்கு அப்பா இல்லை, உலக ரீதியா அப்பா இல்லை. ஆனா இப்போ நீ தான் என்னுடைய அப்பா.
நீங்க வந்து உங்க பொண்ணுக்கு வந்து எவ்வளோ சிறந்ததை கொடுப்பீங்க. உங்க பொண்ணு மேரேஜை வந்து நீங்க நடத்துங்க சிறந்ததா. எனக்கு எது செட் ஆகும், எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா வந்து நான் உமக்கு வந்து கீழ்ப்படிவேன் ஏசப்பா. நீங்க அது எந்த சர்ச்சா பரவாயில்ல. நான் அங்க வந்து உமக்கு உண்மையா இருப்பேன். அவரோட போவேன். எனக்கு அது கடினமா இருந்தாலும் நான் உங்களுக்கு கீழ்ப்படிவேன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் தேவன்கிட்ட. தேவன் வந்து எனக்கு சிறந்த கணவரை குடுத்தாரு. அதன் மூலமா தான் நான் இந்த சர்ச்சுக்கு வந்தேன். அவர் வந்து அசிஸ்டன்ட் இந்த சர்ச்சோட. அப்படிதான் நான் இந்த சர்ச்சுக்குள்ள வந்ததே. 2வது வந்து எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்னன்னா, நான் கேட்டிருந்தது வந்து திருமணமாகி 3 மந்த்ஸ் கன்சீவா இருந்தேன். அந்த ஸ்டேஜ்ல வந்து திடீர்னு வந்து 3 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. அப்போ வந்து எனக்கு திடீர்னு ப்ளீடிங் ஆகுது. ஹாஸ்பிட்டல் போறேன். நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது அந்த ஹாஸ்பிட்டல் தான். டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்றாங்க, இம்மீடியட்டா ஸ்கேன் எடுத்துட்டு சொல்றாங்க, இது வந்து 3 மந்த்ஸ்க்கான குரோத்தே கிடையாது. அந்த அதுக்கான குரோத்தே வரல. இது ஒரு வேளை வந்து இன்ஜெக்ஷன் பண்ணி ஏதாச்சும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தாலும், இது பொறந்துச்சுன்னா ஏதோ குறையா வந்துரும். இல்ல உனக்கும் வந்து அது நல்லது கிடையாது அப்படிங்கிறத டாக்டர் சொன்னாங்க. என்னால அத ஏத்துக்க முடியல. அது நான் முடியாதுங்கிறத சொல்லிட்டு கிளம்புறேன். டாக்டர் சொன்னாங்க, "இது இருந்துச்சுன்னா நீ சிவியர் பெயின்ல வந்து ஹாஸ்பிட்டல் வருவீங்க. இது வேணான்ட்டு." இல்ல பரவால்ல. நல்லா தான் இருக்குங்கிறதோட நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஆனா சிவியர் பெயின்ல நானே வந்து என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்கன்ட்டு ஹாஸ்பிட்டல் வந்தேன். அது வந்து என் கண்ணாலயே நான் பார்த்தேன். அதோட குரோத் எல்லாமே என் கையிலேயே எடுத்து குடுத்தாங்க. "எப்படி இருக்கு பாரு. 3 மந்த்ஸ்ல எப்படி இருக்கணும் ஒரு பேபி. ஆனா அது பாருங்கன்ட்டு." என் கையிலேயே நான் எடுத்து அத பார்த்தேன். அப்ப எனக்கு தெரிஞ்சுச்சு. ஆ ஆனா எனக்கு அது ரொம்ப வலியா இருந்துச்சு பெயினா. என்னுடைய கணவர் வந்து முந்தின நாள் வந்து ஊழியத்துக்கு போயிருந்தாங்க. அவர் வந்து எனக்கு சொல்றாரு மறுநாளைக்கு, "நீ வந்து இதுலேருந்து வெளிய வா. ஃபீல் பண்ணாத. ஏன்னா நான் ஊழியத்துக்கு போயிருந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பொண்ணே அந்த மனவளர்ச்சி இல்லாம அம்மா பார்த்துக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கும். வலி, வேதனையா இருக்கும். தேவன் வந்து உன் வாழ்க்கையில அந்த அநீதி நடக்க விரும்பல அவரு. உனக்கு வந்து நீதி செய்யணும்னு தான் விரும்புறாரு. கவலைப்படாத. கண்டிப்பா பெஸ்ட்டா குடுப்பாரு ஏசப்பான்ட்டு." அதுலேருந்து நான் வெளிய வந்தேன். எனக்கு வந்து 2 வருஷமா குழந்தை இல்லன்னதும் ட்ரீட்மெண்ட்டுக்காக போறேன். டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, டிஎல்சிங்கிற ப்ரொசீஜர் பண்ணா மட்டும் தான் உங்களால கன்சீவ் ஆக முடியுங்கிறத சொல்றாங்க. வீட்ல ஃபேமிலி எல்லாம் பண்ணிருங்கங்கிறத சொல்ட்டாங்க. டிஎல்சி பண்ணிருங்க. ஆனா எனக்கு அதுக்கு விருப்பம் இல்ல. அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாம் ஒன் சைட் போயிட்டுருக்கு. அப்போ வந்து சர்ச்ல வந்து இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்துச்சு. அதுல நான் கலந்துக்கிட்டேன். ஒரு சைட்ல வந்து எனக்கு பிளட் டெஸ்ட் அதுக்கான ட்ரீட்மெண்ட்க்கான ப்ரொசீஜர் போயிட்டே இருக்குது. நான் ஒரு சைட்ல வந்து தேவனே, இந்த டிஎல்சி ப்ரொசீஜர் பண்ண நீங்க அனுமதிக்க கூடாது. என் உடம்புல எந்த கத்தியும் வைக்கக்கூடாது. எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லாம இயற்கையாவே எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் ஏசப்பா. அதுதான் என்னுடைய வழக்குங்கிறத நான் தீர்மானிச்சேன். அப்போ வந்து எந்த ஒரு செலவும் இல்லாம அந்த சர்ஜரிக்கே இவ்வளோ அமௌண்ட் ஆகலாம். ஆனா எந்த ட்ரீட்மெண்ட்டும் எந்த செலவும் இல்லாம நார்மலா நான் கன்சீவ் ஆகணும்ங்கிறத சொன்னேன். ஆனா நான் அங்க போய் உட்கார்ந்துருக்கேன். டிஎல்சிக்கான ப்ரொசீஜர் போயிட்டு இருக்குது. ஹஸ்பண்ட் சொல்றாரு, "உனக்கு எந்த டைம் சொல்றாங்களோ சொல்லு, நான் வந்துடுறேன்ட்டு பெர்மிஷன்ல." அப்போ வந்து நான் வந்து அங்க இருந்தும் தேவன்ட்ட கேட்கிறேன், "இத அனுமதிக்காதீங்க தேவனேன்ட்டு." அப்போ வந்து திடீர்னு வந்து டாக்டர் கால் பண்ணி சொல்றாங்க, "உங்களுக்கான ரூம் ரெடி ஆகல ஷீலா. திடீர்னு இன்னொரு பேஷண்ட் வந்துட்டாங்க டெலிவரி. ஸோ உங்களால இன்னைக்கு பண்ண முடியாது. இன்னொரு நாள் மாத்திக்கலாம்." அப்படின்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அது தடைப்பட்டுச்சு. ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படியே. அதே மாதம் நான் பீடத்துல ஏறிட்டு, என்னுடைய முழு இதையும் நான் அர்ப்பணிச்சேன். எனக்கான பதில் அதே மாதம் கிடைச்சிருச்சு. அதே ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் செக் பண்ணிட்டு நான் பிரெக்னன்ட்ன்றாங்க. 2வது சந்தோஷம். அவ்வளோ பெரிய சந்தோஷம். எனக்கு இப்ப 2 குழந்தைங்க இருக்காங்க. அவ்வளோ ஆசீர்வாதமா 2 குழந்தைங்கள தேவன் குடுத்துருக்காரு. இந்த சந்தோஷம் எல்லாம் எனக்கு கிடைச்சுச்சு. ஆனாலும் எனக்குள்ள வந்து சந்தோஷமே இல்ல. இதெல்லாமே கொஞ்ச நேரம் தான். இந்த சந்தோஷம்லாம் கொஞ்ச நேரம் இருக்கிற மாதிரி இருக்கு. நல்ல கணவர், நல்ல குழந்தைங்க எல்லாமே பிளெஸ்டா இருக்கு. ஆனா எனக்குள்ள வந்து நான் லோன்லியா ரொம்ப பயப்படுறேன், அழுறேன், சோகமா இருக்கிறேன். அப்பா இல்ல. பழையதையே நான் சந்தோஷத்த திரும்பி பார்க்காம இல்லாததையே யோசிச்சு யோசிச்சு அழுறேன் எனக்குள்ள. அப்போ வந்து 9 வருஷம் ஆகுது திருமணமாகி. இந்த ஆலயத்துக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு நாளைக்கு சண்டே மீட்டிங்ல பாஸ்டர் பேசுறாங்க. மீட்டிங்ல இந்த நீங்க வந்து பரிசுத்தாவி இல்லாம இந்த ஆலயத்துல நீங்க எத்தனை வருஷம் வேணா வரலாம், இருக்கலாம். ஆனா அவருடைய ஆவி இல்லாம இருக்கிறது வேஸ்ட். நீங்க இருக்கிறது சும்மா டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி. அதுக்கு நீங்க வெளியே கூட இருக்கலாம்.
என்ன வந்து அது ரொம்ப தொட்டுச்சு அந்த வார்த்தை. என்னால அன்னைக்கு தூங்க முடியல. அன்னையிலேருந்து நான் போராடினேன். இனி ஒரு நிமிஷம் கூட உம்முடைய ஆவி இல்லாம நான் இருக்கக்கூடாது ஏசப்பா. அ உம்முடைய ஆவி எனக்கு வேணும். அதுக்கு அதுக்கு வந்து எது நான் மாத்தணும்? தேவன நெருங்க நான் என்னென்ன பண்ணணுங்கிறத நான் வந்து முடிவு பண்ணேன். தேவன விட்டு தூரமா வச்சுக்கிற எல்லாத்தையும் வந்து விட்டு விலக ஆரம்பிச்சேன். ஆ வேலைக்கு வேலையிலேயே கான்சன்ட்ரேட் பண்றது. அத விட்டு வந்துட்டேன். ஏன்னா, எனக்கு அது பாதிக்கிறதா இருக்குது. குழந்தைங்க பார்த்துக்கும் எல்லாத்தையும் வந்து நான் வந்து தேவன நெருங்குறதுக்கு எல்லா வழியையும் நான் ஏற்படுத்தினேன். வெட்னஸ்டே சர்ச்சுக்கு வர்றது, வெட்னஸ்டே, ஃப்ரைடே ஆ ஊழியம் பண்றது. ஊழியம் பண்றதுக்கு தடையா இருக்கிறது தான் குழந்தைங்கள பார்த்துக்கணுங்கிற இது இருக்கா? இல்ல நான் போகணும். லாக் பண்ணிட்டு நான் தேவனே உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் போக ஆரம்பிச்சுட்டேன். ஆ காட்லிவுட் வந்து சவால்களை எல்லாம் எனக்கு நான் ரெடி பண்ணி நானே செய்ய ஆரம்பிச்சேன். ஒவ்வொன்னையும் செய்ய செய்ய எனக்குள்ளேயே நான் மாற்றத்த பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். அ உம்முடைய ஆவி எனக்கு நம்ம சர்ச்ல வந்து 21 டேஸ் ஃபாஸ்ட் ஆஃப் டேனியல் அப்ப வந்துச்சு. நிகழ்ச்சி வந்துச்சு. எனக்கானதாகவே இருந்தது. ஏன்னா, ஒவ்வொரு வாட்டியும் அந்த நிகழ்ச்சி வரும்போது நான் கலந்துப்பேன் எல்லா வாட்டியும். ஆனா, நான் உண்மையா இருக்க மாட்டேன். 1 வீக் இருப்பேன் உண்மையா. ஆனா, என்னால தொடர்ந்து இருக்க முடியாது. ஆனா, நான் பைபிள் படிக்கலையே, பிரேயர் பண்ணலையே, நான் இந்த நிகழ்ச்சியில இருந்தா உண்மையா இருக்கணும். இல்லன்னா இருக்க வேணாம். டிவி பார்ப்பேன் உட்காந்து. என்னால முடியாது. ஆ என்னால முடியாதத எல்லாம் நான் செய்யணுங்கிறத முடிவு பண்ணிட்டேன். இந்த ஃபாஸ்ட் ஆஃப் டேனியல்ல உம்முடைய ஆவி இல்லாம நான் இருக்கக்கூடாது ஏசப்பா. சின்ன சின்ன விஷயம் எனக்கு பாதிக்குதே, அழுறேனே, பயப்படுறேனே, இந்த இதுலேருந்து நான் வெளிய வரணும். நான் அனாதை கிடையாது. நீங்க இருக்கீங்க எனக்கு. நீங்க எனக்கு வேணும். அப்பா இல்ல, அத பத்தி ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணிட்டேன். பண்ணிட்டு நான் அதுக்கு எல்லா முயற்சியும் செஞ்சேன். அப்போ வந்து சின்ன சின்ன விஷயம் பாதிக்கிற எனக்கு, அந்த ஃபாஸ்ட் ஆஃப் டேனியல்ல வந்து பெரிய பாதிப்பு வந்துச்சு. என்னுடைய அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு வந்து அப்பா இதுலேருந்து வர்றதுக்கு 8 வருஷம் ஆன எனக்கு, எனக்கு அம்மா இறந்தது அந்த ஃபாஸ்ட் ஆஃப் டேனியல்ல இறந்துட்டாங்க. அந்த நிகழ்ச்சியில இருக்கிறேன். நான் போனேன், முன்னோக்கி போனேன். தேவனே நீங்க எனக்கு வேணும். அப்பா இல்லாம இருக்கலாம், அம்மா இல்லாம இருக்கலாம் நான். ஆனா, நீங்க உம்முடைய ஆவி எனக்குள்ளாம இருக்கிறது வந்து எனக்கு அநாத மாதிரி இருக்கு. என்னால அத ஏத்துக்க முடியல. அசிங்கமா இருக்கு. எனக்கு நீங்க வேணும் ஏசப்பா. உம்முடைய ஆவி எனக்கு வேணுங்கிறதுல நான் அவங்களோட கடைசி இது செய்யும்போது கூட, குளிப்பாட்டி அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த இடத்துல கூட இருந்து நான் தேவன தேடிட்டு இருந்தேன். உம்முடைய ஆவி எனக்கு குடுங்கன்னு. நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு. நான் விடல. இந்த நிகழ்ச்சி எனக்கு எப்போ பரிசுத்த ஆவி கிடைக்குதோ, அதுவரைக்கும் நான் போராடுவேங்கிறத தொடர்ந்து போராடினேன். நான் ஒரு வாட்டியும் கணவர்ட்டயே சொல்லுவேன். நீங்க வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் அவரால ஃபேஸ் பண்ண முடியுது. தொடர்ந்து பிரச்சனை வந்தாலும் ஏன்னா அவருக்குள்ள வந்து பரிசுத்த ஆவி இருக்கு. எனக்குள்ள அந்த பரிசுத்த ஆவி இல்லையே. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் தேவனோட இருந்து போராடுவேன். நான் தனியா இல்ல. நான் அனாதை இல்ல. தேவன் என்னோடு இருக்கிறாரு. என்ன பலப்படுத்துவாருன்னு. நான் தொடர்ந்து போராடினேன். அவருடைய ஆவிய பெற்றுக்கொண்டது தான் எனக்கு வந்து அவ்ளோ பெரிய சந்தோஷம். நான் இப்ப தனியா இல்ல. என்னோடு வந்து பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். நாங்க சேர்ந்து போராடுறோம். என்னால எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். நல்லது மக்களே. திருமதி ஷீலா, இந்த நபருடைய வாழ்க்கை இன்று இந்த சாட்சியினுடைய அதி அற்புதமான நபராய் இருப்பதை நீங்கள் இடத்துல பார்க்கிறீங்க. ஆனா துவக்கம் இவர் எப்படியான ஒருவராய் இந்த இடத்துல இருந்தார்? மிக தெளிவா இந்த இடத்துல பேசியிருக்கிறார். நொறுக்கப்பட்டவராய், தன்னுடைய தகப்பனுடைய பிரிவு இந்த இடத்துல தாங்க முடியாதவராய், மனவேதனை உள்ளவராய். இந்த நேரம் யார் நீங்க நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களோ, உங்களுடைய வாழ்க்கை இந்த இடத்தில் இப்படியான ஒரு நிலை இந்த இடத்துல இருக்கலாம். நீங்கள் இழக்கக்கூடாத ஒன்றை இழந்து விட்டீர்கள். நீங்க விரும்பின ஒன்றை உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே அல்லது பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டீர்கள். நீங்க யாராக இருக்க விரும்புனீங்களோ அந்த ஆசை இன்னும் நிராசையா இந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா தேவன் அவர் தன் எல்லா வழிகளில் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார். குறிப்பாக இந்த நபர் தன்னுடைய வாழ்க்கை நிலையை குறித்து இந்த இடத்துல பேசும்போது நீங்க எத்தனை பேர் உங்க வாழ்க்கையை எப்படியா பாக்குறீங்க? குறிப்பா பெண்கள் நீங்க நான் ஒரு தாயா மாற விரும்புறேன். ஆனா இன்னும் எத்தனை பேர் நீங்க தாயாக முடியாதவரா இருக்கீங்க? அநீதியை சந்திக்கிறவராக. என நீங்கள் இந்த இடத்துல ஒரு பெண்மணியான பருவத்தை தாண்டி ஒரு தாய் பருவத்தை அடைய விரும்புறீங்க. ஆனா உங்களால் கர்ப்பம் தரிக்க முடியல. உங்களால பிள்ளையை பெற்றெடுக்க முடியல. இதுதான் திருமதி ஷீலாவுக்கும் நடந்தது. முதல் கர்ப்பம் கலைந்த பிற்பாடு என சூழ்நிலை நிமித்தம் அவர் இந்த இடத்தில் பிள்ளையை இழந்தார். ஆனால் மீண்டும் இயற்கையாக இவரால் கர்ப்பம் தரிக்க முடியாது. இவர் அறுவை சிகிச்சைகளை கடந்து போக வேண்டியதா இந்த இடத்தில் இருந்தது என்று மருத்துவர் சொல்லும்போது இவர் ஏற்றுக்கொள்ளல. இல்ல தேவனே,
இது எப்படியானது நான் ஏற்றுக்கொள்வேன்? நான் உங்களை விசுவாசிக்கிறேன். நான் உங்களுடைய வழிகளை பின்பற்றுகிறவனா இருக்கேன். உம்முடைய விருப்பத்தை செய்கிறவனா இருந்தால் இது என் வாழ்க்கையில் எப்படி நான் ஏற்றுக்கொள்வது? மருத்துவர்கள் சிகிச்சை செய்ய, மருத்துவர்கள் அவங்க தன்னுடைய வேலையை செய்ய, அவர்கள் படித்தவரா இருக்காங்க. அந்த செயல் தவறுன்னு நான் சொல்லல. ஆனா தேவன் அதி அற்புதமானவரா இருக்காருன்னா, அப்ப அவரிடத்துல நம்முடைய வாழ்க்கை இருக்கும்பொழுது நம் வாழ்க்கை அழிக்கப்பட்டதா இருப்பதை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா? இதுதான் சரியா? இந்த நபர் செய்றாங்க. தேவனே, எந்த அறுவை சிகிச்சையும் இல்லாமல் நான் பிள்ளையை பெற்றெடுக்க விரும்புகிறேன். உம்முடைய மகிமைக்கானதாக. இது நடந்ததா? இல்லையா? நீங்க யார்? இப்படியான ஒரு கேள்வி உங்களுக்குள்ளாக உடையவராக இருக்கீங்களோ, இன்று இந்த நபர் 1 அல்ல 2 பிள்ளைகளுக்கான தாயாய் இவர் இருக்கிறார். இவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கிறது. தேவன் இது உங்களுக்கும் செய்ய விரும்புறார். தேவன் உங்களுக்கான அநீதியை நீதியாய் மாற்ற விரும்புகிறார். ஆனா தேவன் தானாக தலையிடுவதில்லை. தேவன் உங்களுடைய செயலை பார்க்க விரும்புகிறார். எனவே உங்க செயலை தயார்படுத்துங்க மக்களே. இந்த விசுவாசத்தில் நான் என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முதற்படியானதை எடுத்து வைப்பேன். எனவேதான் இந்த மாதம் இந்த விசுவாசத்தின் சிறப்பு நிகழ்ச்சி நாம் இருக்கிறோம். பீடத்திலிருந்து உங்களுடைய அநீதிகளை நீதியாய் இடத்துல பெற்றுக்கொள்ள. அன்னாளுக்கு நடந்தது போல. அன்னாள் பிள்ளை இல்லாதவரா இருந்தா, ஆனால் அன்னாளுடைய பொறுத்தலை விசுவாசத்தினுடைய செயல் அன்னால் பிள்ளையை பெற்றெடுக்கும்படியாக தேவன் வழிகளை திறந்தார். தேவன் உங்களுக்கும் வழியை திறக்க விரும்புகிறார். திருமதி ஷீலாவுக்கு இன்று நடந்தது. பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி அன்னாளுக்கு தேவன் செய்தது இந்த நாளும் திருமதி ஷீலாவுக்கு செய்தது போல உங்களுக்கும் செய்ய முடியும். மேலும் தொடர்ந்து நான் இந்த இடத்துல பேசும் முன்பாக இன்னொரு அருமையான வாழ்க்கை மாற்றத்தினுடைய சாட்சியை பார்க்க நான் இந்த இடத்துல வரவேற்கிறேன். நீங்கள் புரிந்து கொள்ள இந்த நாள் இது வாலிபர்களுக்கு எவ்வளவு முக்கியமானதா இருக்கிறது. ஆண் பெண் இரு பாலித்தனுக்கும் இந்த வாலிப பருவத்தில் இருக்கிறவர்கள் எத்தனை பேர் இப்படியான சூழலை கடந்து போறாங்க? எதை குறித்து பேசுறீங்க? சாட்சியை பாருங்கள், பிற்பாடு பேசலாம். வணக்கம். என் பேரு டோனி. நானும் சரி, என்னுடைய குடும்பத்தாரும் சரி, எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நாங்கள் எல்லாருமே யூனிவர்சல் ஆலயத்துக்கு தான் வந்துட்டுருக்கோம். எங்கள் வீட்லேயும் எங்கள் குடும்பத்துலேயும் எந்த விதத்துலேயுமே என்னை சர்ச்சுக்கு போகக்கூடாது, இல்லை தேவனை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடாது, அந்த மாதிரி எந்த ஒரு தடையுமே இல்லை. சின்ன வயசுலேருந்தே அதுவும் சரியா நானே போக விருப்பம் இல்லைனா கூட எங்கள் வீட்டில் எல்லாருமே சர்ச்சுக்கு போவாங்க. அதனால் நான் அவங்க கூட சர்ச்சுக்கு போகிற ஒருத்தனாக தான் இருந்தேன். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே சரி என்ன தேவனுடைய ஒருத்தங்களாக, அதாவது தேவனுக்குள்ளே இருக்கிற ஒருத்தங்களாக தான் என்னை வந்து வளர்த்துட்டு வந்தாங்க. இப்படி இருந்துமே எனக்கு அந்தளவுக்கு தேவனுடைய விஷயத்தில் ஒரு ஆர்வம் கிடையாது. அதை நான் வந்து இன்னொரு மதமாவோ இல்லை மற்றவங்க எல்லாம் ஒரு இடத்துக்கு போகிறாங்க, நானும் ஒரு இடத்துக்கு போகிறேன் இப்படின்ற ஒரு விதமாக தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படி தான் நானும் போயிட்டு இருந்தேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் அந்த விஷயம் எல்லாமே ஒரு பெரிய பாதிப்பை என்னை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு நடந்தது. அதாவது சரியா எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு 11 வயசு இருக்கும்போது திடீர்னு இறந்து போயிட்டார். நிச்சயமாக எனக்கு தெரியும் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து இந்த விஷயத்தை ஏன் நடக்க வச்சார் அப்படின்றது ரொம்பவே எனக்கு வந்து எனக்குள்ள கோபம் உண்டாக்குனது. எனக்குள்ள அந்தளவுக்கு ஒரு கோபம் உண்டாச்சு. அதே மாதிரி நான் வந்து வெறுத்துட்டேன் அந்த நேரத்தில் வந்து என்ன செய்கிறது எதை செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்பவே மோசமான சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். அதுக்கப்புறமா வந்து எனக்கு அந்தளவுக்கு சர்ச்சுக்கு போகிறதுக்கு விருப்பமும் வரல. நான் அதனால் போகாமல் இருக்கிறதுக்கு அநேக காரணத்தை நான் பயன்படுத்தினேன். அப்போது எங்கள் அம்மாவும் எங்கள் வீட்டில் சொல்கிறாங்கன்றதுக்காக மட்டும்தான் நான் சர்ச்சுக்கு போகிற ஒருத்தனாக இருந்தேன். அந்த நேரத்தில் நான் ஆலயத்துக்கு போனாலுமே நான் என் நண்பர்கள் கூட அதிகமாக சேர ஆரம்பித்தேன். அவங்க கூட சேர்ந்து கெட்ட பழக்கத்தில் ஈடுபட்டேன். நிறைய பிரச்சனை, அதாவது வீட்டில் அதிகமாக இருக்கிறத விட ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். எப்போவுமே எனக்கு எல்லா இடத்துலையுமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியமாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க கூட இருக்கும்போது நான் ஏதோ ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருக்கிறத போல உணர்ந்தேன். ஆனால் இது எல்லாமே என் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு ரொம்பவே மோசமான ஒரு விஷயம் ஏற்பட ஆரம்பிச்சுது. அதாவது நான் மன அழுத்தத்தை கடந்து போனேன். மன அழுத்தம் போது நான் வந்து அவங்க கூட இருக்கும்போது மட்டும்தான் அந்த சந்தோஷமோ இல்லை எனக்கு அந்த ஒரு நிம்மதியோ இருந்ததே தவிர, மற்றபடி நான் தனியாக இருக்கும்போது நைட்டில் தூங்கும்போது எனக்குள்ள நிறைய யோசனை வந்துட்டே இருக்கும். சரியாக தூக்கம் வராது. நான் தனிமையாக உணர்வேன். யாருக்கூடயும் வந்து எனக்கு அந்தளவுக்கு ஒரு பேசுகிற விருப்பம் வராது. தொடக்கத்தில் இருந்த மாதிரி நான் இல்லை. முதல்ல எல்லாருக்கிட்டையும் பேசணும், அவங்ககிட்ட நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், இந்த மாதிரிலாம் இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கணும், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கிட்ட பேசணும். ஆனால் அதுக்கப்புறமா எனக்கு அந்த விருப்பம் இல்லாமல் எப்போவுமே என் நண்பர்கள் கூட இருக்கணும்,
எப்படியாச்சும் இந்த இடத்துல நான் தனியாவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை நான் கடந்து போக ஆரம்பிச்சேன். அந்த நேரத்துல தான் சரியா இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. அந்த நேரத்துல தேவன் எனக்கு ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தினான். எப்படி தாவீது தன்னுடைய சரீர வழியில பார்க்கும்போது ரொம்ப சின்னதா இருந்தாரோ, ஆனா கோலியாத் வந்து பெருசா இருந்தார். ஆனா தேவன் அவரோட இருந்தப்போ அவர் ஜெயிக்கிற ஒருத்தரா இருந்தாருன்னு சொன்னார். அந்த வார்த்தை உண்மையாவே என்ன தொட்டுச்சு. நான் அப்போ முடிவெடுத்தேன். என் வாழ்க்கையில நான் கடந்து போற ஒரு விஷயம் ரொம்பவே மோசமானது. அந்த விஷயம் என்ன பார்க்கும்போது ரொம்ப பெருசா இருக்கு. எனக்கு இதுக்கு வழி எதுவுமே தெரியல. ஆனா நான் நம்புறேன் தேவன் என் கூட இருக்கும்போது என்னால் இது ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு. அப்போ நான் முடிவெடுத்தேன், தேவனே இந்த விஷயத்தை நான் ஏத்துக்க போறதில்ல. என் வாழ்க்கையில கோலியாத்தை போல இருக்க அநீதியை நான் ஏத்துக்க போறதில்ல. சின்ன வயசுல இருந்து சர்ச்சுக்கு போற ஒருத்தனா இருந்து வார்த்தையை கேட்டுட்டு அந்த வார்த்தை என் வாழ்க்கையில உண்மையாகாம நீங்க சொன்ன வார்த்தை இல்லாம இருக்கிறத நான் ஏத்துக்க போறதில்லைன்னு நான் ஒரு முடிவெடுத்தேன். இந்த விஷயத்தெல்லாம் கடந்து போகும்போது நானே முதல்ல அநீதியில இருக்கேன்றதை நான் புரிஞ்சுக்கொண்டேன். ஏன்னா அநீதியில இருக்கேன்னா எப்படி தேவன் கிட்ட போய் நீதியை கேட்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்குள்ள இருந்தது. அப்போ நான் என்னுடைய அநீதிகள் எதெல்லாம் என் வாழ்க்கையில இருந்ததோ அது எல்லாத்தையுமே மாத்த ஆரம்பிச்சேன். அப்பதான் தேவன் கிட்ட போய் என்னால நீதியை கேட்க முடியும். அதனால நான் என்னுடைய அநீதிகள் எல்லாத்தையும் கைவிட்டு தேவன் கிட்ட இப்போ நான் நீதியா மாறிஇருக்கேன். எனக்கான நீதியை நீங்க தாங்கன்னு அவர்கிட்ட அன்னையில இருந்து நான் சொன்னேன் தேவன் கிட்ட, தேவன் இன்னையில இருந்து எதெல்லாம் நீங்க என்கிட்ட மாத்தணும்னு விரும்புறீங்களோ அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நான் மாத்த தொடங்க போறேன். எதெல்லாம் வேணாம் என் வாழ்க்கையில உங்களுடைய வார்த்தையின் படியிலோ எல்லாத்தையுமே நான் கைவிட போறேன். முழுமையா நான் என்னையே ஒரு தியாகமா செய்ய போறேன். ஏன்னா இந்த அநீதி என் வாழ்க்கையில இனிமேலும் நான் ஏத்துக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு அப்ப நான் முடிவெடுத்தேன். என்கிட்ட இருந்த கெட்ட பழக்கங்கள், என் கூட இருந்த நண்பர்கள் எல்லாரையுமே நான் வந்து என் வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிச்சேன். நிச்சயமா அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரொம்ப சுலபம்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நண்பர்களை விட்டு போறதோ அவங்க திருப்பியும் என்கிட்ட வந்து ஏன் எங்ககிட்ட பேச மாட்ற, ஏன் எங்ககிட்ட அந்த அளவுக்கு இருக்க மாட்டேன், நிறைய விஷயங்கள்ல அவங்க திருப்பியும் எனக்குள்ள வர நினைச்சாங்க. சில நேரத்துல நானே வந்து அது ரொம்ப மோசமா இருக்கு, திரும்பி போகலான்ற நிலைமை கூட வந்தது. ஆனாலும் நான் தேவன் கிட்ட பலனை கேட்டேன். ஏன்னா நான் இதுக்கு மேலேயும் அந்த வாழ்க்கையில வாழக்கூடாது. இதுக்கு மேலே அந்த அநீதியான வாழ்க்கையை நான் என்னுடைய வாழ்க்கையில நான் ஏத்துக்க போறதில்லை அப்படின்னு நான் ஒரு முடிவு எடுத்தேன். அப்போ இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி அன்னைக்கு நான் என் தியாகத்தை தயார்படுத்தினேன். என்னுடைய சரீரபூர்வமான தியாகத்தையும் தயார்படுத்தினேன். ஆவிக்குரிய விதத்துல என்னுடைய தியாகத்தை தயார்படுத்தினேன். அப்ப நான் தேவன் கிட்ட இதை தான் நான் அறிக்கையிட்டேன். உண்மையாவே நான் வேற எந்த வார்த்தையுமே சொல்லலை. என்கிட்ட இருந்த எதெல்லாம் தவறா இருந்ததோ, எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம்லாம் நீங்க எதெல்லாம் என்கிட்ட வேணான்னு சொல்றீங்களோ அது எல்லாத்தையுமே நான் கைவிடுறேன். ஏன்னா நான் இதுக்கு மேலே அநீதியை ஏத்துக்க போறதில்ல. என் வாழ்க்கையில தேவன் நீதி செய்யணும்னு நான் அவருக்கு முன்பாக போய் முறையிட்டேன். இந்த ஜெபத்தை நான் செஞ்சுட்டக்கமா தேவன் கிட்ட சொன்னேன், இது எல்லாத்தையும் நான் அர்ப்பணிக்கிறேன். இதுக்கு மேல நீங்க என்ன காட்ட போறீங்களோ அதையும் நான் அர்ப்பணிக்க தயாரா இருக்கேன். இப்போ உங்களுடைய ஆவியை எனக்கு தாங்க நான் அவர்கிட்ட கேட்டேன். அந்த நேரம் தேவன் என்னுடைய ஜெபத்திற்கு செவி கொடுத்தார். அப்ப நான் சொல்லி முடிச்சிருக்கமா பரிசுத்த ஆவி எனக்குள்ளாக வரும்படி வரவழைத்தேன். வரவழைத்துட்டு அப்புறமா பாஸ்டர் சொன்னாரு, இப்ப நீங்க எதுவுமே பேச தேவையில்லை, தேவன் அவருடைய ஆவியை உங்கள் மீதா வர செய்வார்னு சொன்னாரு. அந்த நேரம் எனக்குள்ள உணர்ச்சியா இல்லை, ஆனா ஒரு உறுதி இருந்தது. தேவன் என் கூட இருக்காரு, அவருடைய ஆவி எனக்குள்ளாக இருக்காருன்ற உறுதி இருந்தது. அதற்கு மேலேயும் எனக்குள்ள அந்த அநீதியை நான் உணரல. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் ஒரு சந்தோஷத்தை எனக்குள்ள கொடுத்தாரு. இதுக்கு மேலேயும் நான் மன அழுத்தத்துல வருத்தப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இதுக்கு மேலேயும் நான் சமாதானம் இல்லாம நண்பர்களை தேடி நான் ஒரு சந்தோஷத்துக்காக இல்ல ஒரு நிம்மதிக்காக நண்பர்களை தேடி போகணும்னு அவசியம் இல்லை. நைட்டு படுக்கும்போது எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும்ன்ற உறுதியை தேவன் கொடுத்தார். அன்னைக்கு தேவன் என் வாழ்க்கையில எது அநீதியா இருந்ததோ அந்த அநீதியை நீதியா மாற்றினா தேவனோடு நான் நீதியை பெற்றுக்கொண்டேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த நீதி என் வாழ்க்கையில இருக்கு. தேவன் அவர் வார்த்தையில சொல்லப்பட்ட பிரகாரமா எனக்கு நீதியை செஞ்சிருக்கு. மிக சரியாக மக்களே, இந்த நாள் எத்தனை பேர் குறிப்பா வாலிப பருவத்தில் இருக்கிறவர்கள் தனக்கு நேசமான ஒருவரை பிரிந்த பிற்பாடு இந்த எண்ணத்திற்கும் மன உளைச்சலுக்கு பயத்திற்கும் தனிமை உணர்வுக்கும் மன அழுத்தத்தினால இந்த பாதிக்கப்பட்டவராய் தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளக்கூட இனி வாழ விருப்பம் இல்லாதவராய் எத்தனை பேர் இன்னைக்கு இப்படியாக இருக்காங்க. இந்த நபர் இந்த சரியாக தன்னுடைய சூழ்நிலையை விலக்கி சொல்றது போல. ஏன்னா இவருடைய தகப்பனுடைய இழப்பு ஒரு மகனால் இவரால் இந்த பொறுத்து கொள்ள முடியவில்லை. அந்த இழப்பினுடைய வலி இவருக்குள்ளாக காயங்களாய் ரணமாய் இந்த மாற தொடங்கியது.
எத்தனை பேர் நீங்க நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க? ஒரு பெற்றோராய், ஒருவேளை நீங்க பிள்ளைகளா கூட இருக்கலாம், சகோதரனாய் சகோதரியா இருக்கலாம். உங்களுடைய வீட்டிலே இப்படியான ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த சந்தித்த ஒரு சூழ்நிலை நிமித்தம் அந்த சூழ்நிலையை வலியோடு இந்த கடந்து போகிற ஒருவரா இருக்கிறார். சில நேரம் நீங்க குடும்பத்தார் யோசிக்கிறீங்க, ஏன் என்னுடைய சகோதரர் இப்படி இருக்கா, ஏன் சகோதரி இப்படி இருக்கா, ஏன் என்னுடைய குடும்பத்தார் இப்படி இருக்காங்க, ஏன் மனைவி, ஏன் என்னுடைய கணவர் இப்படி இருக்கார். அவர்கள் இழந்த இழப்பை நீங்கள் இன்னும் உணராது இருக்கலாம். ஆனா இந்த இழப்பை உங்களால சரி செய்ய முடியுமா? இந்த நபர் முயற்சி பண்ணார் தன் நண்பர்களோடு இந்த இழப்பை சரி செய்வதற்கு. ஆனா உண்மையில அது இந்த தீர்வானது கிடையாது. ஆனா மீண்டும் மீண்டும் அதே பழைய நிலைக்கு தான் இவர் இந்த தள்ளப்பட்டார். ஆனால் இவருடைய உண்மையாக இந்த இழப்பை சரி செய்தது யார்? தெளிவாக நேரடியாக பேசணும்னா தேவன் அவர் தாமே. ஆம், இவர் கடந்து போய் கொண்டிருந்த அநீதியை நீதியாய் தேவன் மாற்றினார். இவர் தேவனுக்கு அனுமதி கொடுத்த பொழுதும். ஒருவேளை நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம், விளையாட்டுகளில் உங்களுடைய கவனத்தை ஈடுபடுத்த, நண்பர்களோடு உங்களுடைய நேரத்தை செலவழிக்க. நீங்க இந்த அப்படியாக உலக ரீதியான காரியங்களில் உங்களை ஈடுபடுத்துறீங்க. சிலர் கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகுவதற்காக குடிக்கிறவராய், சிகரெட் பிடிக்கிறவராய், தவறான பழக்கங்களுக்கு நீங்க அடிமையா மாறுறீங்க. ஏன் தெரியுங்களா? ஏன்னா இந்த இழப்பினுடைய வலியை, அந்த இடத்தை நிரப்ப நீங்க தேடிட்டு இருக்கீங்க. ஆனா உண்மையாக இந்த இடத்தை நிரப்புவது தேவன் அவர்தான் மட்டுமே. இதுதான் தேவன் உங்களுக்கானதா இந்த செய்ய விரும்புகிறார். எனவே மக்களை, இந்த நாள் இந்த வாய்ப்பு உங்களுக்கானதா இருக்கிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா அநீதிகளை நீதியாக மாற்றிக்கொள்ள. எனவே இந்த நேரமே ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களில் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இலவச ஆலோசனைகளுக்கு, ஜெபங்களுக்கு, வழிநடத்தலுக்கு. மேலும் இந்த நிகழ்ச்சியிலே, இந்த விசுவாசத்தின் சிறப்பு நிகழ்ச்சியிலே நான் பங்கேற்பது எப்படி, என்னுடைய பொருத்தனைகளை தேவனோடு செய்வது எப்படி, மேலும் நான் இதை எப்படியாக இந்த செய்யலாம், எந்த நாள் இந்த நிகழ்ச்சியானது என்ற எல்லா விளக்கத்தை நீங்கள் தெளிவாக இந்த கேட்டு தெரிந்து கொள்ள தொலைபேசி மூலமாய் அல்லது நேரடியாய் ஒவ்வொரு நாள் ஆலயம் திறந்ததா இருக்கிறது. நீங்கள் ஆலயத்திற்கும் வரவேற்கப்படுகிறீர்கள். என உங்க வாழ்க்கை அநீதியா இருப்பதை தேவன் விரும்பவில்லை. கவனிங்க மக்களே, உங்க வாழ்க்கை அநீதியில் இருப்பதை தேவன் விரும்பவில்லை. இது நேரம் உங்களுடைய தீர்மானத்தை, உங்களுடைய வலி, உங்களுடைய வேதனை, உங்களுடைய பாடு, உங்களுடைய துக்கம் எல்லாவற்றை இயேசு இந்த மாற்றி உங்களுக்கான பதிலை கொடுத்திருக்கிறார். எனவே இந்த விசுவாசத்தில் ஜெபத்தில் இணையலாம். தேவன் உங்களை பலப்படுத்தட்டும். உங்களுடைய வீட்டுல நீ விரும்பினா ஒரு கிளாஸ் தண்ணீரை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஒன்று சேர்ந்து இதையும் நாம் ஆசீர்வதிக்கலாம். ஜெபத்திற்கான நேரம். ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதை பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, தேவாவியானவரே, நீதியின் தேவனாய் நீர் இருக்கிறீர். ஆம், நீதியான பிதாவே, இந்த மக்களுடைய வலியை, இந்த மக்களுடைய வேதனையை, இந்த மக்களுடைய பாடுகளை எல்லாமே நீர் அறிந்தவராய் இருக்கிறீர். இந்த மக்களுடைய ரணத்தை, காயத்தை குணமாக்குகிற கர்த்தராக இருக்கிறீர். எனவே அதை செய்ய உங்களுடைய வல்லமையை வெளிப்படுத்த கேட்கிறேன். தேவனே, இதோ இந்த நிகழ்ச்சியை யார் பார்த்து கொண்டிருக்கிறார், எங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார், என்ன நிலையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார், நான் அறிந்திருக்கவில்லை. ஆனால் என் தேவனை, என் ஆண்டவராக இயேசுவே, இவர்கள் ஒவ்வொருவரும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். இது எனக்கு தெரியும். உங்களுடைய வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. உங்களுடைய கண்கள் எல்லோரையும் நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த சூழலை ஜெயிக்க யார் இந்த செயலை எடுத்து வைக்க தயாரா இருக்கிறாரோ, தன்னுடைய வலியின் வேதனையை நீக்கி உன்னுடைய பிரசன்னத்தினாலே நிரப்பப்பட சந்தோஷத்தை, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள யார் ஒருவர் விரும்புகிறாரோ, இந்த மக்களுக்கு நீர் உதவி செய்ய கேட்கிறேன். உங்களுடைய வல்லமையிலே இந்த மக்களுடைய வாழ்க்கையை மாற்றும் என் தேவனே. எல்லா அநீதிகளை ஜெயிக்கக்கூடிய பலனை இவர்களுக்காக கொடுக்க கேட்கிறேன். தன்னுடைய வாழ்க்கையில் கடந்து போகிற இந்த கடினத்தின் சூழலையை ஜெயிக்க இவர் உங்களுடைய ஞானத்தை பெறட்டும். மேலும் இவருடைய கரத்தில் பிடித்திருக்கிற தண்ணீரையும் அபிஷேகம் பண்ண கேட்கிறேன். உங்களுடைய அக்கனினாலும் வல்லமையினாலும் பலனினாலும் இந்த தேவனின் தண்ணீரிலிருந்து குடிக்கிற ஒவ்வொருவரும் புது பலனை பெறட்டும். சிந்தனை திறக்கப்படட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயராலே இவர்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறேன். தேவனே, இவர் வாழ்க்கையும் கைகளில் ஒப்படைக்கிறேன். நன்றி இயேசுவே, ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தட்டும். மறக்காதீர்கள், அநீதி நீதியானதாய் தேவன் உங்களுக்கு மாற்ற தயாரா இருக்கிறார். நாளையும் அன்பின் சிகிச்சைக்கான கூட்டத்தில் ஆலயத்தை சந்திக்கலாம். தேவன் உங்களோடு இருப்பார். சென்று வாருங்கள்.